வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் 2025. சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சனி ஒரு மந்தமான கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு பெயர்ச்சி ஆகிற கிரகம். அதனால நம்ம அந்த கோச்சார சனி பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. சனினாவே உங்களுக்கு தெரியும், அவர் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அவர் நம்ம கூடவே இருக்கிற ஆளு. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில செய்த தவறுகளுக்கு தண்டனை அளிக்கும் கிரகமாகும். அதனாலதான் நம்ம சனி பகவானை பார்த்து பயப்படுறோம். ஆனா நம்ம எப்ப நீதி நேர்மை இதுல இருந்தெல்லாம் தவறாம ஒரு நல்ல கர்மாவை செய்யறோமோ, அதாவது நல்லது எப்ப நினைக்கிறோமோ அப்போதே சனி பகவான் நமக்கு நண்பர் ஆயிடுறாரு. சனி பகவான் 29/3/2025 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர் செய்கிறாரு. இந்த சனி பெயர்ச்சி பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா பார்க்க. ரிஷபராசி அன்பர்களே, இதுவரையில் 10ஆம் இடத்தில் இருந்து தனது பலன்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலமாக 11ஆம் இடத்திற்கு வருவதால், தனஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் லாப சனியாக செயல்பட போகிறார். இந்த காலத்தில் தனவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறிது காலதாமதமாக நடக்கும். மூத்தவர் வகையில் பரிபூர்ண ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நம்பிக்கையோடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் காலம் இது. இழந்த பொருட்களை மீண்டும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பதவி, பாராட்டு, பரிசு ஆகியவை எதிர்பார்க்கலாம். சனி தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் உடல் சோர்வு ஏற்படும், காலதாமதம் ஏற்படும். அதேபோல் உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறந்தது. உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மனதிற்குள் குழப்பங்களும் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களை நீங்க போட்டுட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அதை அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். அதுக்கு நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா குழந்தைகள் சார்ந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதே போல் சூதாட்டம் ஈடுபடுறது நீங்க தவிர்க்கணும். அதாவது யார் கேட்குறாங்க, நம்ம இப்போ பணத்தை போய் கொடுக்கலாம், அவங்க மூலியமா லாபம் வரும், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அதே போல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஆயுள் நல்லபடியா இருக்கும். இதோட உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிக நன்றாக இருக்கிறது. அதனால நீங்க ஒன்றும் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க, நன்மை நடக்கும்.